எனக்கு சோனியா காந்தி அவர்கள் மீது இன்று வரை அதை எப்படி பாசம் என்று சொல்வதா இல்லை பக்தி என்று சொல்வதா எனக்கு தெரியும். தலைவராக போடுறதுக்கு பூப்பலார் உதவி செய்யணும், வாழப்பாடியார் உதவி செய்யணும் அப்படின்றலாம் ஒரு நிலைமையெல்லாம் இருந்துச்சு. அப்போ என்னை போடும்போது அப்படியெல்லாம் இல்லை. சோனியா காந்தியே என்னை பார்த்து என் மீது பாசம் கொண்டு என்னை அவர்கள் தலைவராக்கினார். ராஜீவ்காந்தியோட மரணம் இங்க நடந்த அந்த சம்பவம் எப்படி நீங்க கேள்விப்பட்டீங்க? விபத்து நடக்கும்போது எனக்கு எல்லாம் போய்விட்ட ஒரு உணர்வு ஏற்பட்டது. 2006 திமுக கவர்மெண்ட் அப்ப இருக்கப்ப ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் அவங்க அப்போ உங்களுடைய பேட்டிகள், உங்களுடைய எழுத்துக்கள் இது எல்லாமே அப்ப பயங்கர கான்ட்ரவர்சியலா இருந்திருக்கும் போல. இப்ப அதை பத்தி தேடி படிக்கிறப்பவே அப்பவே இப்படி பேசியிருக்காரு அப்படின்னா. எனக்கு தனிப்பட்ட முறையில் அரசியலில் எதிரிகள் கிடையாது. காங்கிரஸை ஆதரிக்கின்ற கட்சிகளை நானும் ஆதரிப்பேன். எதிர்க்கின்ற கட்சிகள் யாராக இருந்தாலும் நானும் எதிர்ப்பேன். கலைஞர் அவர்களை ஆதரித்த போது நான் முழுமையாக கலைஞர் அவர்களை, முதலில் எதிர்த்த போது நான் முழுமையாக கலைஞர் அவர்களை எதிர்த்தேன். பிறகு ஜெயலலிதா அவர்கள் அந்த டீ பார்ட்டின்னு சுப்பிரமணிய சாமி டெல்லியில் கொடுக்கும்போது சோனியா காந்தி பற்றி பேசணுன்னு தான் நானும் ஜெயலலிதாவை பற்றி பேச ஆரம்பித்தேன். கொஞ்சம் அதிகமாக சில விஷயங்கள் நான் சொல்லி இருக்கக்கூடாது என்று இப்போது யோசிக்கிறேன். அப்புறம் கலைஞரோடு திரும்பவும் நாங்கள் உறவு கொண்ட போது நான் அவரிடம் நல்ல உறவோடு அவர் என்னை அவருடைய மகனாகவே பாவித்தார். கலைஞர் என்னை மிகவும் புகழ்ந்து பேசுவார், மேடைகளிலே குத்தியும் காட்டுவார் இதே இளங்கோவனை பற்றி. வித்தியாசம் என்ன சார் பார்க்குறீங்க? கலைஞர் அவர்களுக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் என்ன வித்தியாசம் நீங்க பார்க்குறீங்க? நீங்கள் கலைஞர் ஒரு விதத்தில் ஜனநாயகவாதி, ஜெயலலிதா பல விதத்தில் சர்வாதிகாரி. அவ்வளோதான். நான் இதை கேள்விப்பட்டேன் சார், இது அதிகாரப்பூர்வ தகவலாக தெரியல. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வந்துச்சு இல்லையா, அப்போ உங்களை போட்டியிட சொன்னப்ப நீங்க இல்லை நம்ம அரசியல் ஆல்ரெடி நிறைய தீவிரமா இயங்கிட்டோம், மீண்டும் போட்டியிட நீங்க விரும்பல அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக ஸ்டாலின் அவர்கள் மறுபடியும் உங்ககிட்ட பேசினதுனால தான் நீங்க ஒத்துக்கிட்டீங்க. உண்மைதான், சாயனம் அவர்கள் பேசினார்கள். அவர்கள்லாம் பேசுனதுனால தான் நான் நிற்கக்கூடிய மத்தியில் அமைச்சராக இருந்திருக்கின்றேன். 3 முறை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்திருக்கின்றேன். இதற்கு மேலும் நாம போய் போட்டி போட்டு இருந்து என்ன பண்ண போகிறோம்? பொதுவாக அரசியல் இல்லாம அந்த சமயத்தில் என் மகன் இருந்தான், மரணம் அடைந்து விட்டான். அதனால அந்த இதில் நான் காங்கிரஸ்காரராக இருக்கலாம், ஆனால் தீவிர அரசியல் வேண்டாம் என்றுதான் ஒரு முடிவெடுத்தேன். சார், சோனியா காந்தி அவர்களுக்கும் உங்களுக்குமான அந்த அந்த பாசம் அப்படின்றது ஒன்று இருக்குல்ல சார், அவங்க உங்களுக்கு அது உண்மையான பாசம். அதை நீங்கள் சோனியா காந்தி என்னை தலைவராக்கும் போது பொதுவாக காங்கிரஸ் கட்சியில் ஒரு தலைவராக வர வேண்டும் என்றால் டெல்லியில் இருக்கின்ற பல தலைவர்களை பார்த்து இது பண்ணி கடைசியில் அவங்கெல்லாம் போய் ஏஐசிசியில் தலைவராக யார் இருக்காங்களோ அப்படி சொல்லி அப்புறம் போடுவாங்க. ஆனால் என்னை பொறுத்தவரை நான் சோனியா காந்தி அவர்களை 5 முறை சந்தித்திருக்கின்றேன் தலைவராக வருவதற்கு முன். அவர்கள் தனிப்பட்ட முறையில் யாருடைய தூண்டுதலும் இல்லாமல் என்னை அவர்கள் தலைவராக போட்டார்கள். என்னை தலைவராக போடுறதுக்கு இவர் காரணம், அவர் காரணம். அப்போ பார்த்தீங்கன்னா தலைவராக போடுறதுக்கு பூப்பலார் உதவி செய்யணும், வாழப்பாடியார் உதவி செய்யணும் அப்படின்றலாம் ஒரு நிலைமையெல்லாம் இருந்துச்சு. அப்போ என்னை போடும்போது அப்படியெல்லாம் இல்லை. சோனியா காந்தியே என்னை பார்த்து என் மீது பாசம் கொண்டு, என் மீது நம்பிக்கை கொண்டு என்னை அவர்கள் தலைவராக்கினார். அதற்கு முன்பு 2 தடவை கொரியன், வயலார் ரவி போன்றவர்களை நான் பார்த்தேன். அதே போல் அனில் சாஸ்திரி, நம்முடைய லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் ஏதோ சொல்லியிருப்பார். எல்லாவற்றையும் மீறி அந்த அம்மையாருக்கு என் மீது பாசமும் என் மீது நம்பிக்கையும் இருந்த காரணம். என்ன காரணம் சார்? எப்படி ஒரு எல்லாருமே இருக்கிறப்போ ஒருத்தர் மேல அவங்க ஸ்பார்க் கண்டுபிடிச்சு இவங்க நம்மளுக்கு நம்பிக்கையானவங்க அப்படின்னு ஒருத்தரை சூஸ் பண்ற தருணம் அப்படின்றது அரசியல் தருணம் என்பது ஒன்று நாம் எப்படி நடந்து கொள்கின்றோம் என்பதை பொறுத்து இருக்கும். 2வது நாம் எந்த மாதிரி விஷயங்களை
பேசுகின்றோம் என்பதை பொறுத்து இருக்கின்றது. நான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக முயற்சி செய்த போது என்னோட ஜெயக்குமார் 30 எம்பியாக இருந்தார். அதே போல் சுதர்ஷன் லாட்சியப்பன் அவர் 2 பேரும், நாங்கள் 3 பேரும் தான் கடைசியாக 2 தடவை. நான் முதலிலே தனியாக சந்தித்தேன். 3 முறை தான் 3 பேர் தான் கடைசியாக சந்தித்தோம். அப்போது நான் அவர்கிட்ட சொன்னேன், ஜெயக்குமார் ஒரு தாழ்த்தப்பட்ட பட்டியலினத்தை சார்ந்தவரை போட வேண்டும் என்று சொன்னால் ஜெயக்குமாரை போர்கள், நன்றாக படித்தவர், மிகப்பெரிய அரசு ஊழியராக இருந்து அதை உதறிவிட்டு வந்தவர், அவர் தலித்தாக இருக்கின்றார், அவரை போடுங்க. இல்லை, ஒரு பெரும்பான்மை மக்கள் தமிழகத்திலே இருக்கின்ற நிலையில் நாம் ஒரு பெரும்பான்மை இனத்தை சார்ந்தவர்களை போட வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்று சொன்னால் சுதர்ஷன் லாட்சியப்பனை போடுங்க. அவர் இந்த தேவர் முக்குளத்தோர் இனத்தை சார்ந்தவர், அவர் பல வருடங்களாக அரசியலில் இருக்கின்றார், சிறு வயதிலேயே ஒன்றிய தலைவராக அவரை போடுங்க. இல்லை, ஒரு பலாப்பற்றை என்றால் ஜாதிகள் அற்ற, ஜாதிகளுக்கே சம்பந்தமில்லாத ஒருவரை போட வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் எல்லை போடுங்க. எல்லை போட்டால் கண்டிப்பாக எனக்கு எந்த வேறுபாடும் கிடையாது, நான் கட்சிக்காக என்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொள்வேன். நாங்கள் 3 பேரும் தான் போய் சொன்னோம். அப்புறம் தான் என்ன அவங்க அறிவித்தாங்க. சார், 1991 இந்த இயர் சொல்றப்பவே உங்களுக்கு நினைவுகள் வரும்னு நினைக்கிறேன். ராஜீவ்காந்தியோட மரணம் இங்க நடந்த அந்த சம்பவம் எப்படி நீங்க கேள்விப்பட்டீங்க? அப்ப நீங்க என்ன பொறுப்புல இருந்தீங்க? ராஜீவ்காந்தி மரணம் வரும்போது நான் ஈரோட்டில் இருந்தேன். ஈரோட்டில் இருந்து எனக்கு ஒரு பெரிய துரதிர்ஷ்டம் இல்லை என்று சொன்னால், அவர் இறப்பதற்கு முன்பு சென்னை வந்திருந்தார். சென்னை வந்தப்போ அப்போ தேர்தல் சமயம். அப்புறம் அப்போ அவரோட பாட்டியா, அப்போ வாழப்பாடி ராமமூர்த்தி தலைவராக இருக்கிறார் தமிழ்நாடு காங்கிரஸ். பாட்டியான்னு ஒரு அமைச்சர், பஞ்சாபோ ஹரியானாவோ ஏதோ ஒரு இதை சார்ந்து, அவர் தான் தமிழ்நாட்டுக்கு பொறுப்பாளராக இருந்தார். அவர் இறப்பதற்கு முதல்வரே ராஜீவ்காந்தி வரும்போது அப்போது தான் அவரோடு நெருங்கி பழகுகின்ற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அதுவரை கிடைக்கவில்லை. அதுவும் பெரியாருடைய பேரன் என்று தெரியும், மிக பாசத்தோடு இருந்தார். அந்த தேர்தலில் எனக்கு இடம் கிடைக்கவில்லை போட்டியிடுவதற்கு. அதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் ராஜீவ்காந்தி என்ன செய்தார், தனி விமானத்தில் தான் இருந்தது. அது ஏறி எல்லாத்துக்கும் டாட்டாக்காக, நான் கொஞ்சம் உயரமாக இருந்ததுனால என்னை பார்த்து இப்படி இல்லாரு. அப்புறம் நானும் இப்படி இருந்துச்சு. அப்புறம் கூப்பிட்டு என்னை சமாதானப்படுத்தினார். இல்லை என்றால் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாது, ராஜ்யசபா வருது, எல்லாம் வருது, அதெல்லாம் பார்த்துக்கலாம், ஐ நோ யூ ஆர் கேப்பபிள் ஆஃப் டூயிங் திங்ஸ் அப்படின்லாம் சொல்லி பாட்டியாவை கூப்பிட்டு யூ டாக் டு திஸ் யங் மேன் அப்படின்னார். அப்புறம் அவர் போயிட்டார். அப்புறம் பாட்டியா என்னை கூப்பிட்டு போய் கன்னிமாரா ஹோட்டலில் தங்கியிருந்தேன். நான், வாழப்பாடியார், பாட்டியா. அப்போ யாரோ வந்தாங்க, அவங்களெல்லாம் கூட வெளியே போக சொல்லி பாட்டியா சொன்னார், கொஞ்சம் உங்களுக்கு வயசு இருக்குது, ராஜீவ்காந்தி உங்களை பற்றி ரொம்ப நல்லா அபிப்பிராயம் கொடுக்குறேன், எங்கிட்ட கூட நேற்று பேசும்போது உங்களை பற்றி பேசுகிறாரு, அதனால் அடுத்த தடவை கண்டிப்பாக அதெல்லாம் ராஜ்யசபா வாங்கிடலாம், அரசியலில் நம்ம எவ்வளவோ சாக்ரிஃபைஸ் பண்ண. அவர் தீவிரவாதிகளால் 2-3 முறை சுடப்பட்டவர் இந்த பாட்டியார். அவர் தன்னுடைய தழும்புகள்லாம் காமிச்சு அவருடைய மகனை கடத்தி கொண்டு போய் விட்டார்கள் பஞ்சாபில். அப்போ தான் அதையெல்லாம் காட்டி எனக்கு சமாதானம் சொன்னார். நானும் பரவாயில்ல, ராஜீவ்காந்தி நம்மளை அங்கீகரித்து விட்டார், கூப்பிட்டு கையாட்டினதே ரொம்ப சந்தோஷத்தில் இருந்தேன். ஆனால் அடுத்த முறை வரும்போது தான் ஸ்ரீபெரும்புதூர் அவர் சம்பவம் கேட்குறப்ப என்ன நடந்துச்சு உங்களுக்கு? எப்படி தோணுச்சு? அந்த அவர் இறந்துட்டாரு, இந்த மாதிரி ஒரு விபத்து நடந்திருக்கு அப்படின்ற விபத்து நடக்கும்போது எனக்கு எல்லாம் போய்விட்ட ஒரு உணர்வு ஏற்பட்டது. நமக்கு எல்லாமே தொலைபேசி மூலியமா தான் கேள்விப்படுறீங்களா? தொலைபேசி மூலியமா தான் கேள்விப்படுறீங்களா அந்த சம்பவம்? தொலைக்காட்சியோ ரேடியோ, அப்போ தொலைக்காட்சி கூட தொலைக்காட்சி இருந்தது, ரேடியோ இதில் தான் கேள்விப்பட்டு உடனே டெல்லி போயிட்டேன் அந்த இதை பார்க்குறது. ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. இட் வாஸ் ஷாக்கிங். அப்புறம் ஈரோட்டில் ஒரு பெரிய ஊர்வலம்லாம் நடத்தணும். அவர் இருந்திருந்தா ஒரு பெரிய அரசியல் ஆளுமையா வந்திருப்பாரா ராஜீவ்காந்தி அவர்? கண்டிப்பாக வந்திருப்பார். ஏன்னா ஆரம்பத்தில் கொஞ்சம் அவர் இதாக இருந்தாலும் போக போக he started learning lot of things. ஆக ஆக உங்களுக்கு அவருக்கு பல விஷயங்கள், அதனால தான் அவர் இப்போ இந்த
செல்ஃபோனு அது இதெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா அவர் கொண்டு வந்தது தானே செல்ஃபோனு. அப்புறம் டிவியை இவ்வளோ பாப்புலராக பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் தான் பண்ணார். இந்தியாவை விஞ்ஞானமயமாக்கணும், டிஜிட்டல் மயமாக்கணும் என்பதில் முதல் அடி எடுத்து வைத்தவர் அவர் தான். அவரை பொறுத்தவரையில் இருந்திருந்தால் நாடு நன்றாகத்தான் இருக்கின்றது, இல்லை என்று சொல்லவில்லை. அதற்கு பிள்ளையார் சொல்லி போட்டவர் அவர்தான். நாட்டை ஒரு நாடாக அங்கீகரிப்பதற்கு எப்படி நேரு அவர்கள் பிள்ளையார் சொல்லி போட்டாரோ அதுபோல் இந்த நாட்டையும் உலக நாடுகளில், தரம் வாய்ந்த நாடுகளில் இந்தியாவும் ஒன்று என்பதை எடுத்து காட்டியவர் ராஜீவ்காந்தி அவர்கள் தான். சார், இன்னொரு முக்கியமான விஷயத்தை பேசணும்னு நினைக்கிறேன் சார். 2006 திமுக கவர்மெண்ட் அப்போ இருக்கப்ப ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக அவங்க வந்து அப்போ உங்களுடைய பேட்டிகள், உங்களுடைய எழுத்துக்கள் இது எல்லாமே வந்து அப்போ பயங்கர கான்ட்ரவர்சியலாக இருந்திருக்கும் போல. இப்போ அதை பற்றி தேடி படிக்கிறப்பவே அப்போவே இப்படி பேசியிருக்காரு அப்படின்லாம். அந்த ஒரு இது எப்படி சார் நீங்கள் ஹேண்டில் பண்ணி வந்தீங்க அந்த கலைஞரை? என்னை பொறுத்தவரையில் எனக்கு தனிப்பட்ட முறையில் அரசியலில் எதிரிகள் கிடையாது. என்னை பொறுத்தவரையில் ஏனென்றால் எனக்கு சோனியா காந்தி அவர்கள் மீது இன்று வரை அதை எப்படி பாசம் என்று சொல்வதா இல்லை பக்தி என்று சொல்வதா என்று தெரியவில்லை. எனக்கு அவர்களை பொறுத்தவரை இன்னும் என்னுடைய உள்ளத்தில் உயர்ந்த இடத்தில் அவர்கள் இருக்கின்றார்கள். ஆகவே நான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக அல்லது தமிழ்நாடு காங்கிரஸில் குறிப்பிட்ட ஒரு தலைவராக வந்த நேரத்திலிருந்து இன்று வரை காங்கிரஸை ஆதரிக்கின்ற கட்சிகளை நானும் ஆதரிப்பேன். எதிர்க்கின்ற கட்சிகள் யாராக இருந்தாலும் நானும் எதிர்ப்பேன். கூட்டணியாக இருந்தாலும் கூட்டணியாக இருந்தால் மட்டும் கூட்டணியாக இருந்தால் எதிர்க்க மாட்டேன். ஏனென்றால் என்னை பொறுத்தவரையில் மேலிடம் சோனியா காந்தி என்ன நினைக்கின்றார்களோ அதுதான். ஏனென்றால் எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒன்றும் கிடையாது. கலைஞர் அவர்களை ஆதரித்த போது நான் முழுமையாக கலைஞர் அவர்களை, முதலில் எதிர்த்த போது நான் முழுமையாக கலைஞர் அவர்களை எதிர்த்தேன். பிறகு ஜெயலலிதா அவர்கள் அந்த டீ பார்ட்டின்னு சுப்பிரமணிய சாமி டெல்லியில் கொடுக்கும்போது அது முடிஞ்சு இவங்க சோனியா காந்தியை பற்றி தவறாக பேசணும். அப்போது அந்த இது உறவு முறிந்தது. சோனியா காந்தியை பற்றி பேசணுன்னு தான் நானும் ஜெயலலிதாவை பற்றி பேச ஆரம்பித்தேன். எனக்கு தனிப்பட்ட முறையில் அது கிடையாது. ஆனால் சோனியா காந்தியை பேசிட்டாங்களே, காங்கிரஸை எடுத்து பேசிட்டாங்களே தான் நான் ஜெயலலிதாவை கொஞ்சம் அதிகமாக சில விஷயங்கள் நான் சொல்லியிருக்கக்கூடாது என்று இப்போது யோசிக்கின்றேன். ஆனால் நான் ஒன்றும் தவறாக சொல்லவில்லை. நடந்த விஷயங்களை சொன்னேன். அவர் மீது இருந்த பல குற்றங்கள், பல வழக்குகள், அதை பற்றியெல்லாம் நான் பேச ஆரம்பித்தேன். அப்புறம் கலைஞரோடு திரும்பவும் நாங்கள் உறவு கொண்ட போது நான் அவரிடம் உறவோடு நல்ல உறவோடு இருந்தேன். அவர் என்னை அவருடைய மகனாகவே பாவித்தார் கலைஞர். நான் அன்று தொடர்ந்தது இன்று வரை திராவிட முன்னேற்ற கழக என்னை மிகவும் புகழ்ந்து பேசுவார். மேடைகளிலே குத்தியும் காட்டுவார் இதே இளங்கோவனை பற்றி. இருந்தாலும் என்கிட்ட வந்து ரொம்ப ஒரு கூட்டத்தில் என்ன நான் பேசி முடித்தவுடன் அவர் பேச ஆரம்பித்தார். அப்போது கோகுலாம் பீட்டர் அல்ஃபோன்ஸும் ஒரு புஸ்தகம் எழுதியிருந்தாங்க, அதை வெளியிட்டு விழா. அதில் பேசும்போது நான் இளங்கோவனை தோழர் என்று கூப்பிடட்டுமா இல்லை மகனே என்று கூப்பிடட்டுமா எனக்கு தெரியல. மகனேன்னு கூப்பிடுங்க நல்லா. அவ்வளவு அன்பு என் மீது காட்டினார்கள். கடைசியில் அவர் இருக்கும்போது நடந்த தேர்தலில் சட்டமன்றத்தில் 20 சீட்டு தான் தருவோம் என்ற முடிவில் இருந்தார்கள். அப்போது குலாம் நபி ஆசாத், முகுல் வாஷ்னிக், நான் எல்லாம் சென்று நான் அதுக்கு முன்பாகவே கலைஞரையும் சந்தித்து ஸ்டாலின் அவர்களையும் பல முறை தொலைபேசியிலே நேரிலே சந்தித்து கனிமொழியும் சந்தித்து பேசி அதெல்லாம் பேசின காரணத்தான் 20க்கு மேலே கொடுக்க முடியாது என்ற நிலையை மாற்றி 41 இடங்களை காங்கிரஸுக்கு வழங்கினார்கள். அதனால் அவ்வளோ நல்லா அதனோட கடைசி என்ன சார் வித்தியாசம் என்ன சார் பார்க்குறீங்க? கலைஞர் அவர்களுக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் என்ன வித்தியாசம் நீங்கள் பார்க்குறீங்க? நீங்கள் கலைஞர் ஒரு விதத்தில் ஜனநாயகவாதி, ஜெயலலிதா பல விதத்தில் சர்வாதிகாரி. அவ்வளோதான். அப்படிதான். என்ன எந்தெந்த விஷயத்தில் சொல்ல வரீங்க? அரசியல் சொல்கிறீங்களா? நிறையா இருக்குது. நீங்கள் கலைஞரை பொறுத்தவரையில் கட்சியில் அவர் சொல்வதுதான் எல்லாம், அது வேறு. பட் எதை செய்வதாக இருந்தாலும் துரைமுருகனிலிருந்து வீராசாமியிலிருந்து அன்பழகனிலிருந்து கடைசி வரை எல்லோரும் கேட்டு, அன்பில் தர்மலிங்கம் அந்த காலத்திலே பெரிய அவர் எல்லாம் கேட்டது அவர் முடிவு சொல்வார். ஜெயலலிதா என்ன நினைக்கிறார் என்று யாருக்குமே தெரியாது. ஏன் அவருடைய
வீட்டிலே மெய்டாக இருந்த இந்த சசிகலா கூட சரி, அவர் என்ன சொல்ல போகின்றார், என்ன எப்படி. ஆகவே அவரை பொறுத்தவரையில் அவர் நினைப்பதுதான் சட்டம், அவர் நினைப்பதுதான் சரி. ஆகவே யாரையும் அவர் கலந்து ஆலோசிக்க மாட்டார். அவர் சொல்வதை எல்லோரும் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்ப்பார். ஆனால் கலைஞர் அவர்கள் எதிரியாக இருந்தாலும் கூட அன்பாக பேசுவார். இப்ப நிறைய சமயத்துல நீங்க அவரை விமர்சிச்சு எல்லாம் பேசி இருந்திருப்பீங்க. யாருக்கு? கலைஞர் அவர்களை. அப்ப முதல்ல அதுக்கப்புறம் நீங்க நெருக்கமா இருக்கிறப்ப அதை பத்தி எல்லாம் பேசுவாரா? என்னப்பா அதெல்லாம் அது அப்படி பேசிருக்கலாமா அப்படிங்க அதை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டது உண்டா? அதான் அவருடைய பெருந்தன்மை. அவருக்கு தெரியும் நான் அவரை எதிர்த்தது அரசியல் ரீதியாகத்தான் எதிர்த்தேனே தவிர தனிப்பட்ட முறையில் அவரை எதிர்க்கவில்லை என்பது அவருக்கு தெரியும். அவர் இன்னொன்று என்கிட்ட சொன்னார். அப்போ நான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக, தம்பி நல்லா பண்ணுறீங்க நீங்கள் டிவியில், உங்கள் பேட்டி வந்தால், என் பேட்டி வந்தால் எப்படி எங்கள் வீட்டு லேடிஸ்லாம் வந்து பார்ப்பாங்களோ அது மாதிரி உங்கள் பேட்டி வந்தால் என் லேடிஸ் எல்லாம் வந்து உட்காந்து எங்கள் வீட்டில் பார்க்குறாங்க, நல்லா பண்ணுறீங்க அப்படின்னா. அதே போல் ஸ்டாலின் அவர்களும் என்னிடம் மிக நான் இதை கேள்விப்பட்டேன் சார். இது அதிகாரப்பூர்வ தகவலாக தெரியல. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வந்துச்சு இல்லையா? அப்போ வந்து உங்களை போட்டியிட சொன்னப்ப நீங்க இல்ல நம்ம அரசியல் ஆல்ரெடி நிறைய தீவிரமா இயங்கிட்டோம், மீண்டும் போட்டியிட நீங்க விரும்பல அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக ஸ்டாலின் அவர்கள் மறுபடியும் உங்ககிட்ட பேசினதுனால தான் நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்ற மாதிரி உண்மைதான். ஸ்டாலின் அவர்கள் பேசினார்கள். முத்துசாமி அமைச்சராக இருக்கின்றவர் அவர்கள்லாம் பேசுனதுனால தான் நான் நிற்கக்கூடிய சூழ்நிலையில் என்னால் தேர்தலில் நிற்பதற்கு விருப்பமில்லை. ஏனென்றால் எனக்கு வயதும் 73 74 ஆகிவிட்டது. ஆகவே போதும், நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கின்றேன், பாராளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கின்றேன், மத்தியில் அமைச்சராக இருந்திருக்கின்றேன், 3 முறை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்திருக்கின்றேன். இதற்கு மேலும் நாம் போய் போட்டி போட்டு இருந்து என்ன பண்ண போகிறோம்? பொதுவாக அரசியல் இல்லாமல் அந்த சமயத்தில் வந்து என் மகன் இறந்தான், மரணம் அடைந்து விட்டார். அதனால் அந்த இதில் நான் வந்து காங்கிரஸ்காரராக இருக்கலாம், ஆனால் தீவிர அரசியல் வேண்டாம் என்று தான் ஒரு முடிவெடுத்தேன். அப்புறம் அமித்ஷாமி அப்புறம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே சொல்லும்போது எனக்கு ஸ்டாலின் அவர்களை ஆட்சிக்கு வந்த பிறகு மிகவும் பிடிக்கும். முதலில் எனக்கு நான் பழக்கம் பார்ப்பேன் அடிக்கடி. ஆனால் இவ்வளவு திறமையானவர் என்பது எனக்கு அப்போ தெரியாது. முதலமைச்சர் ஆன பிறகுதான் தெரியும். ஏனென்றால் ஓய்வே இல்லாமல் உழைத்து கொண்டிருக்கின்றவர் என்று சொன்னால் அது ஸ்டாலின் தான். சிறிது உடல்நிலை சரியில்லை என்று சொன்னாலும் கூட நீங்கள் ஆரம்பத்திலிருந்து பதவியேற்றதிலிருந்து இன்று வரை கிட்டத்தட்ட 3-4 வருஷமாக இருக்கு. எவ்வளவு நாள் அவர் ஓய்வு எடுத்தார் என்று பத்திரிகையில் பார்த்தீர்கள் என்றால் ரொம்ப ஒரு 20-25 நாள் கூட இருக்கார். அவ்வளோ ஒரு கடுமையான உழைப்பாளியாக இருக்கின்றார். தமிழர்களுக்கு காவலராக இருக்கின்றார். குறிப்பாக மோடியும் பிஜேபியும் தமிழகத்தை பற்றியோ தமிழர்களை பற்றியோ எது சொன்னாலும் உடனடியாக காங்கிரஸ் செய்ய வேண்டிய வேலையை அவர் செய்து கொண்டிருக்கின்றார். எதை பற்றியும் கவலை இல்லாமல் அவர்களுக்கு பதில் சொல்வது, மீறி போனால் எச்சரிக்கை விடுவது, இதெல்லாம் வந்து ஒரு முதலமைச்சர் செய்வார் என்று நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஏனென்றால் முதலமைச்சர் அவர்கள் மத்திய அரசாங்கத்தில் இருக்கின்ற பிரதம மந்திரிக்கு சாமரம் வீசுகின்றவர்களாகத்தான் இருப்பார். ஆனால் இவர் தைரியமாக எதிர்ப்பது, அதுவும் குறிப்பாக ஒரிசாவிலே சென்று மோடி அவர்கள் குஜராத்தில் அந்த கோயிலின் சாவி தமிழ்நாட்டில் இருக்குன்னு சொல்லும்போது தமிழர்களை திருடர்கள் என்று சொல்கின்றீர்களா என்று தைரியமாக பொங்கி எழுந்தது. ஆகவே எனக்கு அவர் மீது தனிப்பட்ட, இத்தனைக்கும் நான் அதிகம் இப்பெல்லாம் பார்க்குறதே கிடையாது. அவர் முதலமைச்சர் ஆன பிறகு ஒரு 2 முறை அல்லது 3 முறை தான் பார்த்திருக்கேன். என்ன அணுகுமுறை சார் கலைஞர் அவர்களுக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் என்ன அணுகுமுறைகளை பார்க்குறீங்க, என்ன வித்தியாசம் பார்க்குறீங்க? ஸ்டாலின் அவர்களை பொறுத்தவரையில் ஒரு விஷயம் தமிழ்நாட்டுக்கு தமிழர்களுக்கு கேடு விளைவிக்கின்ற விஷயம் என்று சொன்னால் அதை தீவிரமாக எதிர்க்கக்கூடியவராக இருக்கின்றார். அவர் எவ்வளோ பெரிய உயர்ந்த பதவியில் இருந்தாலும் இவர் அதை பற்றி கவலை இல்லாமல் தமிழர்களுக்கு காவலனாக இருக்க வேண்டும் என்ற நிலையிலே உறுதியாக இருப்பது தான் எனக்கு அவரை பற்றி மிகவும் பிடித்தது. ஏனென்றால் உங்களுக்கு தான் ஏற்கனவே நான் சொன்னபடி முதலமைச்சர்கள் என்றால் இவர்களுக்கு அடங்கியவர் என்று பொருள். பிரதமர் இங்கே ஒரு கவர்னரை பற்றியே உங்களுக்கு தெரியும், அவர் அதிக பேசிக்காண்டா அந்த ஆள் பேசிக்கிட்டே இருந்தது. அவனுக்கு தக்க பதில் கொடுத்தது, தக்க நடவடிக்கை எடுத்தது, அதை நிதானமாக செய்தது. ஏன்னா அவரே நிறைய பேட்டியில் ஸ்டாலின் அவர்களே வந்து குறிப்பிடுறாரு, என்னோட உயரம் எனக்கு தெரியும், நான் கலைஞர் மாதிரி நல்ல பேச்சாற்றல் உடையவும் இல்லை, ஆனால் எனக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது அப்படின்றப்ப நீங்கள் 2 பேருமே பக்கத்துலேருந்து பார்த்துருக்கீங்கன்றப்ப என்ன வித்தியாசம் பார்க்குறீங்க சார்? இப்போ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இவர்கிட்ட சூப்பராக பண்ணுறாரு. அதாவது கலைஞருக்கு உழைப்பாளி என்று பெயர். அவருடைய ஒரு நாள் அட்டவணையை எடுத்து பார்த்தீர்கள் என்றால்
காலையிலே எழுந்து இரவு வரை அவர் என்ன செய்கின்றார் என்று பார்த்தீங்கன்னா ரொம்ப நீங்கள் அதாவது ஆச்சரியப்படுவீங்க. ஒரு மனிதனால் இவ்வளவு செய்ய முடிகிறதா? எழுந்தவுடன் நடைபயணம், பிறகு பத்திரிகைகளை படிப்பது, பிறகு முக்கியமானவர்களுக்கு தொலைபேசியில் பேசுவது, பிறகு முரசொலிக்கு எழுதுவது, பிறகு கோட்டைக்கு வருவது, மக்களை சந்திப்பது, அது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய அவர் பண்ணிட்டு இருந்தார். பட் என்னை பொறுத்த வரையில் அவருக்கு நிகராகவோ இல்லை கொஞ்சம் அதிகமாகவோ ஸ்டாலினுடைய உழைப்பை நான் பார்க்கின்றேன். ஏன்னா ஸ்டாலின் அவர்களை பொறுத்தவரையில் நான் தான் சொன்ன பிறகு அவர் எப்போ வேணாலும் ஓய்வு எடுத்துக்கொள்ள யாரும் அவர் கேட்க போறதில்லை. சட்டமன்றத்துக்கு தினந்தோறும் வருகின்றார். அது பெரிய விஷயம். சட்டமன்றத்திற்கு தினந்தோறும் வருகின்றது பெரிய விஷயம். அது மோடி காலத்தில் ஒரு முதல்வர். ஏன்னா மோடியை பொறுத்தவரையில் பாராளுமன்றத்துக்கே செல்லாத ஒரு பிரதமர் யார் என்றால் மோடி தான். ஆனால் இவரை பொறுத்தவரையில் காமராஜர் காலத்தில் காமராஜர் அவர்களும் தினந்தோறும் அவைக்கு வருவார்கள். அதுபோல தினந்தோறும் வருகின்றார். கொடுக்கப்படுகின்ற மனுக்களை ஆராய்ந்து முடிந்தவரை அவற்றை செய்து கொடுக்கக்கூடிய பல விஷயங்களையும் அவர்